சொல்கிறீங்க, அந்த அம்மா நியாயத்துக்கெல்லாம் இல்லைங்க. எனக்கு தெரியும் 5000 கோடி அரசியல் தான். எல்லா ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்து, நிலம் 1000 கோடி 2000 கோடி 5000 கோடின்னு ஆம்ஸ்டாங் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கு. அப்போ அதற்காகத்தான் அரசியலே வேணும். திருவிக்கா நகர்ல திருமதி ஆம்ஸ்டாங் குருக்குடி பிரச்சாரத்துக்கு வராங்க. அவங்களுக்கு எதிராக களத்துல திமுக வேட்பாளர் இருக்காரு. அந்த திமுக வேட்பாளருக்கு கூட்டணிக்காக அங்க விசிகாரங்க வேலை செய்வாங்க இல்லையா? இப்ப அண்ணன் திருமாவளவர்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப எப்படி வேலை செய்வாங்க கூட்டணிக்காக? பொற்குடி வேலை செய்யுங்கிறது அது மறைமுகம். அவர் வந்து திமுக கூட்டணிலாம் கிடையாது, தலித் கூட்டணி. திமுகவுக்கும் தேர்தல் பணிகளில் இணக்கம் ஏற்படும். ஒரு பெரிய முரண்பாடு உருவாகி தலித்து வாக்குகள் விஜய்க்கு சென்று விட்டது. இந்த வாக்கு வங்கி சரிந்து விட்டதுன்னு திமுக நினைக்கிறாங்க. யாருக்கு அரசியல் வேண்டாம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் என்ன தேவை. அப்போ சிறுத்தை என்ன நினைக்கிறான், எங்களுக்கு தலைவர் திருமாவா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையனா, இல்லை ஸ்டாலினா, உதயநிதியா, என்னையா நடக்குது? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ ஒன்றுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அந்த வீடியோல கூட்டணி கட்சிக்கு சில இடங்கள்ல வேலை செய்யாதவர்களுடைய பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது. அண்ணன் திருமா பேசியது என்ன பின்னணி, இந்த வீடியோவுக்கான பின்னணி என்ன, அதுல என்ன உள்ள அர்த்தம் இருக்கும்? இல்லை, இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட 8 தொகுதிகளும் திமுக விசிக ஒரு பெரிய முரண்பாடு உருவாகி இருக்கிறது. எதனால? நீங்க தலித்து வாக்குகள் விஜய்க்கு சென்று விட்டது. இந்த வாக்கு வங்கி சரிந்து விட்டதுன்னு திமுக நினைக்கிறாங்க. ஆமா, அதுல விசிகாவுக்கும் திமுகவுக்கும் தேர்தல் பணிகளில் இணக்கம் ஏற்படவில்லை. எதனாலனா, அப்பா உங்க ஓட்டு பூரா விஜய் எடுத்துட்டு போயிட்டாரு. உங்களை கூட்டிட்டு போறதுனால என்னப்பா பிரயோஜனம்? இப்படி நீங்க பல தொகுதிகளில் ஒரு தொகுதியை சொல்றேன். கள்ளக்குறிச்சி தொகுதியில திமுக வசந்தம் கார்த்திகாய், சிறுத்தைகளுக்கும் திமுகவினருக்கும் பெரிய கருத்து வேறுபாடு வருது. இந்த கருத்து வேறுபாட்டில் திமுகவுக்கு விழுக இருந்த எல்லா காலனிகளும் சேரிகளும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடம் பூரா விசில வரைஞ்சி வச்சுட்டு இருக்காங்க. வசந்தன் கார்த்திகேயனுக்கு விழல. சரி. அப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி நீங்க உங்க வாக்குகளை மட்டும் தக்க வைங்க, எங்களோடு நீங்க வாக்கு கேட்டு உடையார் பகுதிகளுக்கும் வன்னியர் பகுதிகளுக்கும் வர வேண்டாம். ஸ்டாலின் இல்ல, நீங்க அந்தந்த தொகுதி வேட்பாளர்களையும் முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க வர வேண்டாம். சரி. அப்ப இதுல சிறுத்தைகள் ரொம்ப வருத்தம். இன்னும் தீண்டாமை இருக்க, சாதி இந்துக்கள் இன்னும் சாதி இந்துக்களாக இருக்கான, திமுகவா மாறலையே. இப்படி ஒரு முரண்பாடு தான் விசிக திமுக என்ற அனைத்து தொகுதிகளும் இந்த முரண்பாடு. வண்டியில கூட ஏத்த மாட்டாங்களே வேட்பாளர். நீங்க துரைமுருகன் மகனும் அப்பா மகனும் ஓட்டு கேட்டு போறாரு. ஒரு சிறுத்தை மாவட்ட செயலாளர் நீங்க ஊதா சட்டை போட்டிருக்காரு, தலித் சட்டை, அம்பேத்கர் சட்டை, நீளம் ஒடுக்கப்பட்ட சட்டை போட்டு ஏறுறாரு, திட்டி இறக்கி விடுறாரு. துரைமுருகன் வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்கு, நம்ம பார்த்தோம், அது ட்ரெண்ட் ஆயிட்டு. அப்போ ஏன் உங்களுக்கு தகுதியா ஒரு தலித் மாவட்ட செயலாளர் வரக்கூடாதா? நீங்க அவர் கனத்த இதயத்தோடு இறங்குற துரைமுருகனுடைய செயல் வன்னியர். அப்போ இது உருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நான் ஏன் துரைமுருகனை சொல்லினா, துரைமுருகனது பழசு, புதுசு வசந்தம் கார்த்திகாயன். சரி சரி. இது நடந்தது, துரைமுருகன் நடந்தது எவ்வளவு, 1 மாசம் ஆச்சு. ஆரம்பிக்கும் நான் சொல்றது 1 வாரத்துக்கு முன்பு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் தலித்துகள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் நடந்த நிகழ்ச்சி. இல்லை, இத தேர்தல் முடிஞ்சாச்சு,
இப்ப வாக்கு எண்ணிக்கை தொடங்கிருக்கு. இந்த வீடியோவா திருமாவளவன் அவர்கள் வெளியிடுவதற்கான காரணம் என்னன்னு கேக்குறேன். இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவர் இதுக்கு முந்தைய ஒரு சமிக்கை கொடுத்தாரு. என்னன்னு? என்ன சமிக்கை கொடுத்தாருன்னா, இந்த விஜய் ஏடிஎம்கேவோட எடப்பாடியோட கூட்டணிக்கு வந்திருந்தா பாஜக உள்ள வந்திருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாஜக வந்தனாலதான் எடப்பாடியோட போய் சேர முடியல. தான் பிசிகா விடுதலை சிறுத்தைகள் பிஜேபி உள்ள இருந்ததுனால போக முடியல இல்லையா? விசிலோட உள்ள இறங்கி இதுதான் செய்யும். சிறுத்தைகள் விசில் ஊத்துனா நல்லா இருக்குமா? அருமையா இருக்கும். இதுல அவர் மட்டும் இல்ல, சண்முகம் வந்திருப்பார், சிபிஎம் அண்ணா வேல்முருகன் வந்திருப்பார். கண்டிப்பா பல பல கூட்டணிகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். காவி உள்ள வரலனா இத ரொம்ப வேதனையோடு சொல்றாரு திருமாவர்கள். அப்போ இதுக்கு என்னன்னா, இங்க எங்களுக்கு ஒரு பெரிய திமுக கூட்டணியில் எங்களுக்கு ஒன்னும் பெரிய அங்கீகாரம் மரியாதை காட்டுமன்னார் கோயில நான் நிக்கணும்னு நினைக்கிறேன், விட மாட்டேங்கிறாங்க. அப்ப அங்க வேட்பாளர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையன் சொல்ற, யோ பானை மட்டும் வரீங்க, பேர் எழுதாதீங்க. அவர் நிக்கலையா? எங்க காட்டுமன்னார் கோயில்ல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பக்கத்துல குறிஞ்சிப்பாடியில நிக்கிறார். முன்னாள் அமைச்சர், இந்நாள் அமைச்சர் தான், புது அமைச்சர் வரைக்கும் அவர் தான் அமைச்சர். அப்பா அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையன் பானை மட்டும் வர, பேர் எழுதாரு. காட்டுமன்னார் அவர் நிக்க மாட்டாரு. காட்டுமன்னார் கோயில்ல நிற்பதா வேண்டாமான்னு திருமாவளவன் கட்சியில் யார் முடிவு பண்றது? திருமாவதான் முடிவு பண்ணணும். அதான் ஆளுமை தலைமை. எப்படி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையன் முடிவு பண்றாரு? அப்போ சிறுத்தை என்ன நினைக்கிறான், இல்லை எங்களுக்கு தலைவர் திருமாவா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையனா, இல்லை ஸ்டாலினா, உதயநிதியா, என்னையா நடக்குது? அந்த காயம் வலி உள்ள அவன் 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 அந்த மக்களுக்கு தாங்க அரசியலே வேணும். யாருக்கு அரசியல் வேண்டாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் என்ன தேவை? உரிமைக்கான போராட்டத்துல அரசியல் தேவை. அந்த படிநிலையில, அந்த சனாதன படிநிலையில ரொம்ப கீழே இருக்கவங்க, அந்த மக்களுக்கு தான் அருந்ததி இருக்கு, அரசியல் வேணும். 3000 ஆண்டு காலம் அடிமையாவே இருந்திருக்காங்க. அப்போ அந்த மக்களை இன்னும் நீ நவீன அடிமை முறை. அப்ப அவன் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? திராவிட சனாதனம்னு எப்படி உங்களை ஓட்டு போடுவான்? யோ நாங்க வன்னியர் தெருவுக்கு போறோம், உடையார் தெருவுக்கு, நீ அங்கேயே நின்று மேட்லயே நின்று உன்னை கூட்டிட்டு போனா டென்ஷன் ஆயிரம், ஓட்டு போடும். இப்படி திமுக வேட்பாளர்களே சொன்ன பல செய்தி அவருக்கு போயிருக்கு. திருமாவளவன் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு பெரிய வரலாற்று தவறு, பல தவறு பண்ணிட்டாரு அவர், அது வேற விஷயம். அதுல இதுவும் ஒண்ணு. ஒரு தமிழ் தேசிய தலைவனாக வர வேண்டிய திருமா ஒரு தமிழ் தேசிய தலைவனாக, அந்த இடைவெளிக்கு தகுதியான ஆள் நீங்க தானே, தேசிய தலைவனுடைய கூட்டாளி, நண்பன். நீ ராஜபக்சே பார்க்க போகும்போது கருணாநிதி தள்ளு வண்டியில வர்றாரு, ஏப்பா போய் சட்டையை பிடிச்சிடாத. யார? ராஜபக்சேவை சண்டைக்கு போயிடாதப்பா, 2 நாட்டு பிரச்சனை ஆயிரும். சரி, தள்ளு வண்டியில ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு யாரு? கருணாநிதி. பிரதமர் சொல்லி அனுப்பிச்சாருப்பா. யாரு? சரி, பிரதமரே சொல்லி அனுப்பிச்சாரு. அன்னைக்கு மன்மோகன் சிங் இருந்தாரு. ஆமா, சிங் இருந்தாரு. சிங் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. சோனியா காந்தி சொன்னதை சொல்லியிருக்காரு, கிளிப்புள்ள மாதிரி. சரி, திரும்ப அடங்க பாரு, ராஜபக்சே அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடிப்பேன். ராஜபக்சே சொன்னா, ராஜபக்சே சொல்றான், உன் நண்பர் யாருங்க கொண்டுட்டேன் நானு, நீயும் இருந்தீங்கன்னா உன்னுடைய நிலைமை ரொம்ப அதான் நடக்கும். நான் பிரபாகரனை கொண்டு போட்டேன், அவரை அழித்து விட்டேன், அவர் படையை அழிச்சிட்டேன், நீயே தப்பிச்சிட்ட அப்படின்னு ராஜபக்சே சொல்லுகிற பொழுது, தமிழை என்னைக்குமே தோற்க மாட்டாயா உலக வரலாற்றுல. இதை பதிவு பண்ணியிருந்தாரு அண்ணா, ஒரு பெரிய உலக தலைவர். ராஜபக்சேவை ஒண்ணு சண்டை பிடிக்க வேண்டாம், சட்டை பிடிக்க வேண்டாம், இதை பதிவு பண்ணிருக்கலாம். அப்போ தமிழ் தேசிய தலைவனுக்கான தகுதி எங்க நீங்க இழந்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? பல இடங்கள்ல யாருக்காக இழந்தீங்க? திமுகவுக்கு இழந்தீங்க. இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க, திமுக கூட்டணியில கிட்டத்தட்ட 8 சீட்டு பெற்றிருக்கும். ஆனா அண்ணன் திருமா அவர்கள் குறிப்பா சென்னையில திருவிக்கா நகர்ல திருமதி ஆம்ஸ்டாங் பொற்குடிக்கு மட்டும் ஒரு ஆதரவு நிலைப்பாடு என்பது சரியில்லை, இது முதல்வரை காயப்படுத்திருக்கு அப்படின்றாங்களே. முதல்ல அண்ணன் திருமா கொடுத்த ஆதரவு நிலைப்பாடு சரிதானா? அப்படி கொடுத்த அந்த ஆதரவு நிலைப்பாடு மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெறுவதன் மூலமாக திருமதி பொற்குடி ஆம்ஸ்டாங்குக்கு நியாயம் கிடைக்குமா? இல்லைங்க, அந்த அம்மா நியாயத்துக்கெல்லாம் இல்லைங்க. 5000 கோடி ரூபாய்க்கு ஆம்ஸ்டாங் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. ஆமா, அப்போ 5000 கோடியா? 5000 கோடிக்கான இப்ப அந்த அம்மாவை
கூட்டிட்டு போன ஜெயக்குமாருக்கு 20 கோடி கொடுத்துருக்கு. எடப்பாடிக்கு தேர்தல் நிதி 100 கோடி கொடுத்துருக்கு. வளர்மதிக்கு 10 கோடி 5 கோடி கொடுத்துருக்கு. பக்கத்தில் இருந்த அண்ணா நகர் கோகுலேந்திராவுக்கு 10 கோடி கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஏது எல்லா ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து நிலம் 1000 கோடி 2000 கோடி 5000 கோடின்னு ஆம்ஸ்ட்ராங் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அதற்காகத்தான் அரசியலே வேணும் தம்பா. 5000 கோடி காப்பாற்றுவதற்கு தான் அரசியல் வேணும். சரிங்க, லீமா ரோஸ் எதுக்கு வருது? ஏழை எளிய பாட்டாளி உழைக்கிற மக்கள், புரட்சிக்காரர்கள், கம்யூனிஸ்டுகள், நக்சல்பாரிகள், திராவிட இயக்கம் எல்லாத்தையும் நான் அனைத்து அத்தனை பேரையும் சுபிச்சமா ஆள வைக்கிறக்க வருது கள்ளலாற்றி. அது ஒரு வருத்தப்பட மாட்டாரு. மாமியாரை பத்தி பேசணும். ஏங்க உண்மை தாங்க சொல்றோம். அவர் மாமியாராச்சு வருத்தப்படுவார்ல. மாமியாரா இருக்கட்டும், மச்சிரிசியா இருக்கட்டும், இல்ல குச்சிரிசியா இருக்கட்டும், உண்மையை தானே சொல்றோம். உண்மையை சொல்வதுதான் ஊடகவியலாளருடைய தொழில். சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணம். அதனால நம்மளை போன்ற ஆட்கள் இதாயா சொல்லுவான், வேற யாரு சொல்லுவான்? யாருக்கு தகுதி இருக்கு? லீமா ரோஸ் கட்டிங் வாங்குறவ, காசு வாங்குறவ, கவர் வாங்குறவ சொல்ல முடியுமா? இல்லையா? இல்ல அப்புறம் புரிதலுக்காக கேட்கிறேன். இப்ப நீங்க லீமா ரோஸ் சொன்னீங்க, என்னால புரிஞ்சிக்க முடியுது. லாட்ரி அதிபர், அது ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு, பேசலாம். ஆனா இந்த அம்மாவுக்கு பொற்கொடிக்கின்றது நியாயம் நீதின்றாங்க இல்லையா? ஒரு இழப்புல இருந்து மீண்டு வரணும். நியாயத்துக்காக போராடுகிறவர் உண்மையான மனுஷன் யாருன்னா ஆனந்தம் தான் போராடுறாரு. சிபிஐ வேணும்னு டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டுறாரு. யாரு? ஆனந்தன். சிபிஐ விசாரணை வேணும்னு. ஆனால் நீங்க அவங்க தரப்பு, திமுக தரப்பும் பொற்கொடி தரப்பும் சிபிஐ வழக்கு அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம். அத அவர்களுக்கு ஆர்வமே இல்லை. நான் கேட்ட கேள்வி கூட நம்ம கடந்த காலங்களில் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். பட் அண்ணன் திருமா அவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அது எப்படி பாக்குறதுன்றது இல்ல. அவரு மேலெழுந்த வாரியா என்ன பாக்குறாருன்னா, ஒரு தலித் அரசியல் வரட்டுமேன்னு பாக்குறாரு. வேற அதை தாண்டி அவருக்கு எந்த பெரிய உள்நோக்கம் இல்லை. அவருக்கு அதுல வெளிநோக்கம் இல்லை. ஒரு தலித் அரசியல் வரட்டுமே, சட்டசபைகள் வரட்டும். அந்தம்மா கூட்டணியில இருக்கும். நம்ம அதுதான் அப்படியெல்லாம் பாக்கல. திமுக கூட்டணி அதெல்லாம் அவரு பாக்கல. அந்த தொகுதியிலும் திமுக வெல்லும்னு முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போறாரு. அவர் திமுக கூட்டணி எல்லாம் கிடையாது. தலித் கூட்டணி, ஒடுக்கப்பட்ட கூட்டணி, உரிமை மறுக்கப்பட்ட கூட்டணிக்கான தலைவர் அவர். அப்ப அந்த பகுதியில் இருக்க திமுக காரங்க வருத்தப்பட மாட்டாங்களா? திமுக காரன் ஒடுக்கப்பட்ட கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. நான் நேரடியா கேக்குறேன். திருவிக்கா நகர்ல திருமதி ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி பிரச்சாரத்துக்கு வராங்க. அவங்களுக்கு எதிராக களத்துல திமுக வேட்பாளர் இருக்காரு. அந்த திமுக வேட்பாளருக்கு கூட்டணிக்காக அங்க விசிகாரங்க வேலை செய்வாங்க இல்லையா? இப்ப அண்ணன் திருமாவளவர்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப எப்படி வேலை செய்வாங்க கூட்டணிக்காக? பொற்கொடி வேலை செய்யுங்கிறது அது மறைமுக அர்த்தம். தப்பு இல்லையா? அது தப்புதான். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க திருமாவளவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. சப்போர்ட் இல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட். திருமா தனி மனிதன் அல்ல, அது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல். அப்போ தலித் அதிகார மையமா மாறணும். அது 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 நம்ம அப்படித்தான் பார்க்கணுமே தவிர, ஒரு எம்எல்ஏ திருவிக்கா நகர்ல தோத்து போனா திமுக அழிஞ்சே போகாது. 5 லட்சம் கோடி வச்சிருக்கு. அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், எனக்கு பொற்குடியினுடைய அந்த அரசியல் பிரவேசம் என்பது எனக்கு தெரியும். 5000 கோடி அரசியல் தான். கௌரி சங்கரும் பழைய மர்டர் கேஸ் அக்யூஸ்டு புரட்சி ரங்கநாதன் தான் இறக்கி விட்டுருக்கான்னு தெரியும். கோடிகளை மூட்டை மூட்டையை தூக்கி எரிஞ்சிட்டு தான் அந்த அம்மா வருது. ரைட், ஓகே, வரட்டிட்டு. ஆனாலும் நீங்க தலித் அரசியல் தலை தோங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். என்னுடைய அறிவு ஆசான் தந்தை பெரியார் அதான் சொல்றாரு. முதுகுளத்தூர் கலவரம் நடக்கிற பொழுது கிளம்பி போகுது பெருசு. போய் 2 ஒடுக்கப்பட்ட சமூகம், ஆதிக்க சாதி சண்டை நடக்குது. அப்போ கருப்பு சட்டை தொண்டர்கள் ஒடுக்கப்பட்டவனுக்கு ஆதரவா களத்துல இறங்கடான்னாரு. இன்னைக்கு அப்படி ஒரு ஆண்மகன் உலக வரலாற்றே இல்லை. கலவரம் அடுத்த நாள் நிக்குதுங்க. கலவரம் அடுத்த நாள் நிக்குது. கேட்கறான் நிருபர். அப்ப மைக்கெல்லாம் கிடையாது. என்னங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காகத்தான் நான் மதுரைக்கே வந்தேன். அப்புறம் அதை தாண்டி நிறைய விஷயம் நடந்து ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு பெரியார். அப்படிதான். அப்ப அப்படிதான் நானும் பொற்கொடி அப்படிதான் பாக்குறேன். 5000 கோடி, ஆம்ஸ்ட்ராங்கு, கட்ட பஞ்சாயத்து, கொலை அதெல்லாம் நான் பார்க்கல. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் வரட்டும் சட்டசபைக்கு அப்படின்னு. அவ்வளவுதான். அது அண்ணன் திருமா அந்த பார்வை தான், ஊதா சட்ட பார்வை தான். தந்தை பெரியார் கருப்பு சட்ட பார்வை, ஈரோட்டு கண்ணாடி. அது அம்பேத்கர் கண்ணாடி. அது அப்படிதான் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம். நன்றிங்க. நன்றி, வணக்கம்.
ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.